ஒரு சின்ன நகரத்தில் அரவிந்த் என்ற 15 வயது பையன் இருந்தான். அவன் புத்திசாலிதான். ஆனா ஒரு பெரிய குறை இருந்தது. அவன் எப்போதும் சின்ன சின்ன பொய்கள் சொல்லி தப்பிக்க முயற்சி செய்வான். ஹோம்வொர்க் முடிச்சிட்டேன், எக்ஸாம்க்கு ஃபுல் ப்ரிப்பேர், இப்படி தினமும் பொய் சொல்லி அவன் வாழ்க்கையை மெதுவாக கெடுத்து கொண்டிருந்தான். அவன் அம்மா லக்ஷ்மி எப்போதும் சொல்வாள், பொய் சொல்லி தப்பிக்கலாம், ஆனா வாழ்க்கையில் வெல்ல முடியாது. ஆனால் அரவிந்த் அதை கவனிக்கவே மாட்டான். ஒரு நாள் பள்ளியில் ஃபைனல் எக்ஸாம் அனௌன்ஸ் ஆனது. வழக்கம் போல அவன் நண்பர்களிடம் நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் என்று சொன்னான். ஆனால் உண்மையில் அவன் ஒன்றும் படிக்கவில்லை. எக்ஸாம் நாள் வந்ததும் கொஸ்டின் பேப்பர் பார்த்தவுடன் அவன் கையில் வியர்வை, மனசில் பயம். ஒன்றும் எழுத முடியாமல் அவன் சும்மா உட்கார்ந்தான். சில நாட்களில் ரிசல்ட் வந்தது. அவன் பெயர் ஃபெயில் லிஸ்டில். அந்த ஒரு நொடி அவன் வாழ்க்கையே நின்ற மாதிரி இருந்தது. வீட்டுக்கு வந்ததும் அம்மா எதுவும் கேட்காமல் அமைதியாக இருந்தாள். அந்த அமைதி அவனுக்கு மிகப்பெரிய தண்டனை போல இருந்தது. அந்த இரவு அவன் தூங்க முடியவில்லை. ஒரு சின்ன பொய்க்காக நான் என்ன வாழ்க்கையே கெடுத்துக்கிட்டேனா என்று அவன் மனசு வலிப்பட்டது. அடுத்த நாள் காலை அவன் அம்மாவிடம் நேராக நான் பொய் சொன்னேன், நான் படிக்கவே இல்லை என்று ஒத்துக்கொண்டான். அத கேட்ட அம்மா சிரித்து, தவறு எல்லாரும் பண்ணுவாங்க, ஆனா அத ஒத்துக்கிறது தான் பெரிய விஷயம் என்றாள். அந்த நாள் முதல் அரவிந்த் வாழ்க்கையை மாற்ற முடிவு செய்தான். தினமும் படிக்க ஆரம்பித்தான், மொபைல் யூஸ் குறைத்தான், ஃபோக்கஸ் அதிகரித்தான். நாட்கள் கடந்து 6 மாதமானது. மீண்டும் எக்ஸாம் வந்தது. இந்த தடவை அவன் நம்பிக்கையுடன் எக்ஸாம் ஹால்க்கு சென்றான். ரிசல்ட் நாள். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அவன் பேரு டாப் 3ல. அவன் அம்மா கண்களில் கண்ணீர். இதுதான் என் மகன் என்றாள். அரவிந்த் மெதுவாக சொன்னான், ஒரு சின்ன பொய் என்ன கீழே தள்ளிச்சு, ஆனா ஒரு உண்மை என்ன மேலே எடுத்துச்சு. இந்த கதை நமக்கு சொல்லுவது ஒன்றுதான், சின்ன பொய்கள் கூட வாழ்க்கைய அழிக்கலாம், ஆனா உண்மை மற்றும் முயற்சி வாழ்க்கைய உயர்த்தும்.